வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களே. ஸோ இன்றைக்கி நமக்கு இருக்குது காஸ்டர்கிட்டேருந்து வந்த ஒரு டயர் இன்ஃப்ளேட்டர். ஸோ ஒரு ட்ராவல் கம்பெனி என்ன இருக்கக்கூடிய ஒரு டயர் இன்ஃப்ளேட்டர் தான். ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்சிங் அப்புறம் யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குது என்ன எதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, பேக்கேஜ் தூக்கி போட்டாச்சு. ஸோ இதுதான் காஸ்டரோட டயர் இன்ஃப்ளேட்டர். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் காருக்கு, பைக்குக்கு, சைக்கிளுக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே காற்றடிச்சிக்கலாம். அப்புறம் நீங்கள் வீட்டில் ஃபுட்பால் ஏதாவது பால் வச்சுருந்தீங்க கூட அதுவும் காற்றடிச்சிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இப்போ அன்பேக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டயர் இன்ஃப்ளேட்டரோட யூசர் கைடு. ஸோ இதை நம்ம அப்புறமேல பார்ப்போம், யூஸ் பண்ணும்போது செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பாஞ்சு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்குது. அடேங்க அப்பா, ஸோ நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1 கிலோ. ஸோ நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இதை எடுத்து வரமிச்சிட்டு ஃபஸ்ட்டு வேறு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பரவாயில்லையே, ஒரு ட்ராவல் பவுச்சு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இந்த பின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நாசில், ஸோ கனெக்ட் பண்ணி நம்ம காற்றடிக்கிறதுக்கு தேவையான நாசில். அதுக்கப்புறம் இது பார்த்தோம்னா ஒரு டைப் சி போட்டுக்கிற ஒரு சார்ஜிங் கேபிள். அதுக்கப்புறம் கடைசியாக நமக்கு இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ளக்இன் பண்ணி காரோட கனெக்ட் பண்ணி பேட்ரி பவர். ஸோ பாக்ஸில் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே, ஸோ ஸ்பாஞ்ச் இதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். ஸோ பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா டயர் இன்ஃப்ளேட்டரு, சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, பவுச் நல்லா தான் இருக்குது. அண்ட் பார்த்தோம்னா சில நாசில்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு இந்த கனெக்ட் பண்ணி காற்றடிக்க தேவையான இந்த பம்போட இது. ஸோ வச்சு லாக் பண்ணிக்கலாம் அதை வச்சு. அண்ட் நம்மளுக்கு டேரெக்ட் பவர் சப்ளைக்கு ஒரு இப்போ கேபிள். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக ரிவ்யூவில் சந்திக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது என்ன எதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ டேரெக்ட் ப்ளக்இன், ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. டிசி பவர் சப்ளைக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டு பார்த்தோம்னா நமக்கு ஸோ ஃபஸ்ட் ஆன் பண்ணுவோம். ஏன் தெரிஞ்சு லாங் ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். யா, ஸோ ஒரு சின்ன ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ஃப்ளாஷ் லைட் வா. ஸோ எஸ்ஓஎஸ்ன்னு நினைக்கிறேன். யா, ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஷ் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லாயிருக்கும், நைட் டைமில் காற்றடிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டேரெக்ட் இங்கே அவுட்புட் போட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். சரி ஓகே, ஸோ ஒரு காரில் நான் போய் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த டயர் இன்ஃப்ளேட்டர் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பில்டு வந்து பார்த்தோம்னா பில்டு குவாலிட்டி சாலிடாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விதமான இஷ்யூ இல்லை. ஸோ பில்டு வைஸ் நல்ல சூப்பர் சாலிடாக இருக்குது. நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் கையில் பிடிக்க நல்ல கிரிப்பியாக கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆயிரும். ஸோ ஆன் ஆனதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் கடைசி எந்த மோடில் விட்டுருந்தீங்களோ அந்த மோடில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதில் காற்றடிக்கிறீங்களோ, காரோ, பைக்கோ, இல்லை சைக்கிள், இல்லை பால், நீங்கள் எதில் காற்றடிக்கிறீங்களோ உங்களுக்கு அது லைவ் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். அண்ட் இதில் பார்த்தோம்னா நீங்கள் செட் பண்ணக்கூடிய ப்ரெஷர்ஸ். ஓகே, நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் இருக்க இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிஎஸ்ஐ ப்ரெஷர் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இல்லாட்டி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட நீங்கள் பட்டன் வச்சு சிங்கிள் கிளிக்கில் நீங்கள் ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம். அண்ட் இது பார்த்தோம்னா மேலே இந்த பட்டன் பார்த்தோம்னா உங்களுக்கு லைட் இண்டிகேஷன். ஸோ எஸ்ஓஎஸ் லைட் முதல் கூட எல்லாமே இருக்கும். அதுக்கான இண்டிகேஷன் உங்களுக்கு இங்கே நீங்கள் லைட் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே இண்டிகேஷன் வரும். அண்ட் கீழே இருக்கிற இந்த பட்டன் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா நீங்கள் மோட் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் காருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சைக்கிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பாலுக்கு யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை பைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மோட் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே இந்த மோடை யூஸ் பண்ணி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைக் இப்போ உங்களுக்கு பிஎஸ்ஐலேருந்து பாருக்கு மாறிடும். அண்ட் திருப்பி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்லேருந்து கேபிஏ, அதுக்கு திருப்பி இன்னொரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேபிஏலேருந்து kg/cm²க்கு உங்களுக்கு இது மாறிக்கும். லைக் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரெஷர் லெவலில் கூட நீங்கள் மானிட்டர் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ரெஷரில் செட் பண்ணுறீங்க போது இது பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் 2 இண்டிகேஷன் லைட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லாம் ஆஃபோ அந்த மாதிரி நீங்கள் இன் அண்ட் அவுட் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ லைக் வந்து நீங்கள் டிசி கரண்ட் சப்ளை இன் அண்ட் அவுட் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டரி லெவலில் நீங்கள் இண்டிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டயர் இன்ஃப்ளேட்டர் எப்படி இருந்துச்சு? ஓகே, இப்போ தான் மெயினான விஷயத்துக்கே வந்திருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ லைக் டாப்பில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஏர் அவுட் புட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எடி லைட் கொடுத்துருக்காங்க. டைப் சிக்கு இன்புட்டுக்கான சார்ஜிங் போர்டு, அப்புறம் டைப் ஏக்கான அவுட்புட் போர்டு கொடுத்துருக்காங்க. லைக் இதை நம்ம பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம், எமர்ஜென்சி பவர் பேங்காக. அண்ட் பாட்டமில் பார்த்தோன்னா ஏர் இன்டேக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து நம்மளுக்கு டிசி சப்ளைக்கான போர்ட். ஸோ அந்த டிசி சப்ளைக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு பாக்ஸ்லேயே ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. லைக் நீங்கள் இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து காரோட இதுலேருந்து ப்ளக்இன் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் யூஸ் பண்ண காரில் வந்து அந்த போர்ட் வந்து வேலை செய்யலை. அண்ட் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இதை நீங்கள் இதில் ப்ளக்இன் பண்ணி நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பவர் இல்லாத நேரத்தில், பேட்டரி இல்லாத நேரத்தில் நீங்கள் இது யூஸ் பண்ணி நீங்கள் கார்லேருந்து டேரெக்டாக அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பாப்பப் ஆகும் பாருங்கள். ஸோ மொத்த ஃபங்க்ஷன்ஸ் இதான். இதோட ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தோம்னா உங்களுக்கு யூஸ் பண்ணதுக்கு எல்லாமே தெரியும். லைக் எப்படி சொல்கிறது, இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணி டயர் நாபில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிக்கும். கூடவே உங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சராக ஸோ பாக்ஸ்லேயே பார்த்தோம்னா இங்கே எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. லைக் நீங்கள் ஃபுட்பால் பால்ஸுக்கு நீங்கள் காத்தடிக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபியூஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஓகே,
ஸோ இப்போ கமிங் டு த பாயிண்ட், இந்த டயர் இன்ஃப்ளேட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ இந்த டயர் இன்ஃப்ளேட்டரை யூஸ் பண்ணி காரோட ஃப்ரண்ட் டயருக்கு காத்தடிச்சோம். ஸோ கிட்டத்தட்ட அரௌண்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு மினிமம் 1 நிமிட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு டயருக்கு காத்தடிச்சு முடிச்சாச்சு. லைக் எப்படி சொல்கிறது, உங்கள் டயரில் பார்த்தோம்னா காற்று வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, லைக் 50% தான் இருக்குது அந்த மாதிரி வச்சிங்கன்னா, ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அரௌண்ட் வித்தின் மினிட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு டயருக்கு நீங்கள் காத்தடிச்சு முடிச்சலாம். லைக் அரௌண்ட் 30 to 40 செகண்ட்ஸில் உங்களுக்கு காத்தடிச்சு முடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு 4 டயருக்குமே காத்தடிச்சாலுமே அதிகபட்சம் 4 நிமிஷம் இல்லாட்டி 5 நிமிஷம் தான் ஆகும். ஸோ இந்த டயர் இன்ஃப்ளேட்டர் பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். நீங்கள் எமர்ஜென்சியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காற்று இல்லாத நேரத்தில். லைக் நீங்கள் வீட்டில் எதுக்கு வேணாலும் காத்தடிச்சிக்கலாம். ஸோ ரெகுலர் பம்புக்கே யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதோட பீரோல்ஸ் உங்களுக்கு காத்தடிச்ச வீடியோஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ ஆனால் எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஸோ டக்குன்னு காத்தடிச்சு முடிச்சாச்சு. ஸோ எந்த விதமான இஷ்யூ இல்லை, ஸ்ட்ரகிள் எதுவும் ஃபேஸ் பண்ணல. லைக் ப்ளக்இன் பண்ணோம், பவர் ஆன் பண்ணோம், ஸோ காத்தடிச்சு முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இதோட ப்ரைஸிங் என்ன? ஆல்மோஸ்ட் இப்போ அமேசானில் பார்த்தோம்னா 2.5K அரௌண்ட் இதோட ப்ரைஸிங் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸிங் இந்த காஸ்டரோட டயர் இன்ஃப்ளேட்டர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களாங்க அதை கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க காரு, பைக்கு, சைக்கிள், அதுக்கப்புறம் இல்லாமல் நீங்கள் ஃபுட்பால், வாலிபால் அதை வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதுக்குமே நீங்கள் இது யூஸ் பண்ணி காத்தடிச்சிக்கலாம். லைக் இப்போ அதுக்கு தனியாக நீங்கள் பம்ப் வாங்கி இல்லாட்டி எங்கேயாவது போய்ட்டு நீங்கள் காத்தடிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக இதை வாங்கினீங்கன்னா நீங்கள் அடிச்சிக்கலாம். ஸோ இதை வாங்குவீங்களா அந்த கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா இதோட ப்ரைஸிங் அரௌண்ட் ஒரு 2.5K லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சின்ன வீடியோ பிடிச்சிங்களா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்ச மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் இது சீக்கிரம் காத்தடிச்சு முடிச்சிச்சு. காருக்கே சீக்கிரம் காத்தடிச்சதுன்னா பைக்குக்கு, சைக்கிளுக்குலாம் யூஸ் பண்ணுங்கள். வித் ஃப்ராக்ஷன் ஆஃப் 20 to 30 செகண்ட்ஸ்க்குள்ளே காத்தடிச்சு முடிச்சிடும்ல எனக்கு தெரிஞ்சு. சீக்கிரம் அடிச்சு முடிச்சிடும். ஏன்னா டயரோட சைஸும் கம்மி தான் காரை கம்பேர் பண்ணும்போது. அந்த ப்ரெஷர் லெவல் பார்த்தோம்னா சைக்கிளுக்குலாம் கொஞ்சம் கம்மியாகவே கொடுப்போம். ஸோ அரௌண்ட் நம்ம PSI லெவல் பார்த்தோம்னா காருக்கு பார்த்தோம்னா 35 கொடுத்துருந்தோம். ஸோ 35 வித்தின் ஒரு 1 நிமிட்டில் அடிச்சு முடிச்சிருச்சு. ஸோ நல்ல ஒரு பவர் அவுட்புட் கொடுக்குது. ஆனால் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் பார்த்தோம்னா நீங்கள் இதை வந்து அதிகபட்சம் 10 நிமிஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. லைக் உங்களுக்கு வார்னிங் ஹசார்ட்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் கொடுத்துருந்தாங்க. லைக் இந்த ஃபயர் ஆகிறது, ஓவர் ஹீட் ஆகிறது, அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இதுக்குள்ளே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மோட்டர் அண்ட் பம்ப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா மேபி உங்களுக்கு அதிகமாக ஹீட் ஆகலாம். ஸோ அதுக்காகவே உங்களுக்கு சேஃப்டிக்காகவே இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் கொடுத்தாங்க. அதிகபட்சம் 10 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது. லைக் உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் பார்த்தோம்னா வார்னிங் அப்புறம் அட்டென்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து குழந்தைகிட்ட கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ரெகுலராக எல்லா பெரிய கேஜெட்ஸ்லையுமே பார்ப்போம். ஸோ இதுவும் அதே ஒரு கேஜெட் தான். ஸோ கிட்ஸ் கிட்ட வந்து சேஃப்டியாக வைக்கணுங்கோசம் நம்ம கொடுத்துருங்க. ஆனால் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணவே உங்களுக்கு பெரிய பம்ப் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு வைப்ரேட் ஆகும். ஸோ பெரிய பம்ப் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதனால் கிட்ஸ் கிட்ட கொடுக்கவும் சொல்லியிருப்பாங்க. ஒன்ஸ் இது சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது கீழே விழுந்துச்சுனாலுமே, ஸோ ரன்னிங் கண்டிஷன் இருக்கும்போது கீழே விழுந்துச்சுனாலுமே, ஸோ ஹை கிரவுண்ட்லேருந்து கீழே விழுந்தாலுமே உங்களுக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. லைக் கிட்ஸ் கிட்ட கொடுக்கவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு கேஜெட் தான். அப்புறம் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து கிடைக்குது. அண்ட் இதோட மேக்ஸிமம் ப்ரெஷர் பார்த்தோம்னா 150 PSI வரைக்கும் உங்களுக்கு போகும் மேக்ஸிமம் ப்ரெஷர். ஸோ இவங்க கிளைம் பண்ணுறது பார்த்தோம்னா 4 டயருக்குமே 36 PSI வரைக்குமே நீங்கள் லெஸ் தென் 6 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் சார்ஜ் பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா அரௌண்ட் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்குமே அதே தான் நடந்துச்சு. அப்புறம் அரௌண்ட் வெயிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 கிலோக்கு 200 கிராம் கம்மி. ஸோ கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஆனால் நல்லா காம்பாக்டாக இங்கே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூ இருக்காது. அப்புறம் நீங்கள் போர்ட்டபிள் பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இன்பில்ட் ஃப்ளாஷ் லைட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் செட் பண்ண PSIலேருந்து ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ண PSI ரீச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் விஷயம் தான். ஏன்னா இப்போ திடீர்னு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது செட் பண்ண ப்ரெஷர் லெவலில் இருந்து அதிகமாகிட்டே போச்சுன்னா நீங்கள் பார்க்க மாட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பாக போயிடும். ஆனால் நீங்கள் செட் பண்ண ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது. ஸோ அதில் ஒரு ஆடட் அட்வான்டேஜான விஷயம் தான். அப்புறம் இந்த டயர் இன்ஃப்ளேட்டர் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம்னா கூப்பன் கோடு கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி 15% ஆஃப்ல இந்த டயர் இன்ஃப்ளேட்டர் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அரௌண்ட் ஒரு 2300 அந்த ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கணக்கெலாம் உங்களுக்கு போட வரலப்பா. ஓகே, நீங்கள் அது கோடு யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் தான். கிட்டத்தட்ட எல்லா விதமான ஆக்சசரிஸும் கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ இந்த காஸ்ட்டோட ப்ராடக்ட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அண்டில் தென் see you, bye guys.